இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு சஞ்சு சாம்சனாக வந்து இன்னொரு பிளேயர் வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. அதாவது வந்து ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கில் மாதிரி பிளேயர் வந்து பெருசாக ஃபார்மில் இல்லை அப்படின்னாலுமே கூட தொடர்ந்து கில் மாதிரி பிளேயருக்கு வாய்ப்புகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி சஞ்சு சாம்சன் மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்காம தொடர்ந்து அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஓரம் கட்டிகிட்டே வந்திருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட்டில் இப்போ நம்ம கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபன்னியாக வந்து மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க, டிண்டா ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் வந்து அதிகமான ரன்களை வந்து வெட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து டிண்டா ஆர்மியில் வந்து சேர்த்து மீம்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் ஆர்மி, சஞ்சு சாம்சன் ஆர்மி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போடலாம் போல். அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இந்திய வீரர் ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்தியா வந்து அடுத்தது ஆடப்போகிற முக்கியமான தொடர் அப்படிங்கிறப்ப இங்கிலாந்து தொடர் ஒன்று வந்து இருக்குது, சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது. இங்கிலாந்து தொடரில் T20க்கு பிரச்சனை கிடையாது. சூரியகுமார் யாதவ் தலைமையில் யங் பிளேயர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து T20 ஸ்குவாடுங்கிறப்ப அது வந்து தனி தான். அதில் இருக்க பிளேயர்ஸ் வந்து பெரும்பாலும் இப்போ வந்து ODI கிரிக்கெட்லலாம் வந்து ஆடுறது கிடையாது. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே T20லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸ்கை தலைமையில் வந்து ஒரு யங் டீம் தான் வந்து தொடர்ந்து ஆடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க T20யில் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி படியே வந்து ஆடுவாங்க, ஜெயிக்க வைப்பாங்க, தொடரை கைப்பற்றுவாங்க. அது ஓகே. அது முடிஞ்ச கையோடு வந்து ODI தொடர் வந்து நடக்குது. இந்த ODI தொடர் முடிஞ்ச கையோடு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடக்குது. இது ரெண்டும் இந்திய அணிக்கு வந்து முக்கியம். இப்போ இந்திய அணிக்கு வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடு அதில் வந்து பிளேயிங் 11 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓப்பனிங் வந்து இப்போதைக்கு ரோஹித் சர்மா மற்றும் கில் இவங்க 2 பேர் தான் ஆடுவாங்க. ஜெய்ஸ்வால் ஆட வைக்கலாம் ஓப்பனிங். பட் ஆனால் ரோஹித் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். இது ரிஸ்க்குன்னு சொல்கிறத விட கில்ல ஆடுறது தான் ரிஸ்க்கு. ஏன்னா ஜெய்ஸ்வால் இப்போ ஃபார்மில் இருக்கார், கில்லு ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஆனாலுமே கில்ல வெளில அனுப்ப மாட்டார் ரோஹித் சர்மா. ஸோ அந்த முதல் 2 இடம் ஓகே. 3வது இடத்துல விராட் கோலி ஆடுவார். 4வது இடத்துல ஒரு பிளேயர் தான் ஆட முடியும். KL ராகுல் ஆடலாம், அப்படி இல்லைனா ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடலாம். இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து முதல் தர போட்டிகளில் நல்ல ஆடி ஃபார்மில் இருக்கார். அதனால தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. KL ராகுலை பொறுத்த வரைக்கும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா மண்ணில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. ரொம்ப ஒர்ஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது, ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது, மாட்ரேட்டாக ஆடினார். அதனால் KL ராகுலுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ இவங்க 2 பேரில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும். 4வது இடத்துல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஆடுவாங்க. இப்போ இவங்க 2 பேரோட அந்த 4வது இடத்துல ஆடுவதற்கு இன்னொரு பிளேயரும் ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் பேர் வந்து கருண் நாயர். இவரெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஃபார்மில் தான் இருக்கார். ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னா இவருக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ அந்த விஜய் ஹசாரே ட்ராஃபியில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ரன்களை இவர் வந்து குவிச்சிருக்காரு. அதிகமான ரன்கள் அடித்ததே இவர் தான். 8 இன்னிங்ஸில் ஆடி 779 ரன்களை வந்து சேர்த்துருக்காரு. இவருடைய ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389.5 இவ்வளோ ஆவரேஜ் வச்சுருக்காரு. 8 இன்னிங்ஸில் 5 செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. அப்போ அஜித் அகர்கர்கிட்ட கேட்குறப்ப அவர் நல்லா தான் ஆடிருக்காரு, பட் இருந்தாலும் நல்லா ஆடுற எல்லாருக்கும் எங்களால் வாய்ப்பு கொடுக்க முடியாது, 15 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியுன்ட்டார். அப்போ ராகுலுக்கு பதிலையோ ஐயருக்கு பதிலையோ கருண் நாயரை உள்ளே கொண்டு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். அதாவது ராகுலையோ ஐயரையோ ஒருத்தரை உட்கார வச்சுட்டு கருண் நாயருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு போட்டியில் ஆட வைக்கலாம். அவர் சரியாக ஆடலைன்னா அவர் வந்து தூக்கலாம். அப்போ இந்தளவுக்கு பெஸ்ட்டாக ஆடியுமே அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. இது சம்மந்தமாக கருண் நாயர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கேம்லேயும் வந்து சதம் அடிக்கும்போது இந்திய அணிக்காக திரும்ப கம்பேக் கொடுக்கணுங்கிற உத்வேகம் எனக்கு வந்து அதிகமாகும். அப்போ வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா பெரிய ஏமாற்றமாக தான் வந்துருக்கு. ரோஹித் செய்கிறது வந்து நியாயமே கிடையாது. எவ்வளோ நல்லா ஆனாலுமே கண்டுக்க மாட்டுறாங்க. எனக்கு வயசும் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்திய அணிக்கு வந்து திரும்ப முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்து இல்லை. ஸோ நல்ல பிளேயர்ஸை தொடர்ந்து ரோஹித் சர்மா வந்து ஓரம் கட்டிகிட்டே இருக்காரு. ரோஹிட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு முறை செஞ்சுரி அடிக்கும் போதும் இப்போ வாய்ப்பு கொடுப்பாங்களா, அப்போ வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து வரும். ஒரு ஸ்குவாட்லையும் என் பேர் இல்லாததை பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். பட் என்னோட கிரிக்கெட் கேரியர் அப்படிங்கிறது இந்த முதல் தர போட்டியோடு வந்து முடிய போகுது, இந்திய ஜெர்சியை வந்து போடவே முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி கருண் நாயர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டு வந்து பேசியிருக்காரு. நன்றி.